கிருஷ்ணகிரி அடுத்த பாஞ்சாலியூர் அருகே தாய் மற்றும் 13 வயது மகள் கழுத்தறுத்து கொலை செய்ததாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சத்யா. சத்யா, வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். வணக்கம். கிருஷ்ணகிரி அருகே தாய் மற்றும் 13 வயது மகள் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 30 மணி நேரத்தில் குற்றவாளிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். அதாவது கிருஷ்ணகிரி அடுத்த பாஞ்சாலியூர் அருகே உள்ள யாசின் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ், இவரது மனைவி எல்லம்மாள், இவர்களுக்கு 16 வயதில் பெரியசாமி என்கிற மகனும் சுசிதா மற்றும் சுசிகா என்ற இரட்டை பெண் பிள்ளைகளும் இருந்து வந்தனர். கடந்த 2018ஆம் ஆண்டு உடல்நலக் குறைவால் சுரேஷ் உயிரிழந்து விட அடுத்த சில மாதங்களிலேயே சுசிகா விபத்து ஒன்றில் உயிரிழந்தார். இந்நிலையில் யாசின் நகர் பகுதியில் எல்லம்மாள் மற்றும் அவரது மகன் பெரியசாமி, மகன் சுசிதா ஆகியோர் தங்கி இருந்து வந்தனர். மேலும் அருகில் உள்ள ஜாகீர் வெங்கடாபுரம் பகுதியில் இருக்கும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பெரியசாமி 10ஆம் வகுப்பும் சுசிதா 7ஆம் வகுப்பும் படித்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை யாசின் நகர் பகுதியில் உள்ள வீட்டில் எல்லம்மா மற்றும் அவரது 13 வயது மகள் சுசிதா ஆகியோர் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தனர். இறந்த உடலை மீட்ட தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். மேலும் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிரமாக கொலையாளிகளை தேடி வந்த நிலையில் கொலை நடந்த 30 மணி நேரத்தில் குற்றவாளிகள் 3 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைதானவர்களிடம் நடத்திய விசாரணையில் காவிரிப்பட்டினம் அடுத்த குறும்பப்பட்டி பகுதியைச் சேர்ந்த நவீன்குமார், சத்தியரசு, அதேபோல் காவிரிப்பட்டினம் அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த ஹரிஸ் ஆகியோர் எல்லம்மாளிடம் 10,000 ரூபாய் வட்டிக்கு கடன் வாங்கிய நிலையில் 3,000 ரூபாய் செலுத்தியுள்ளனர். மீதமுள்ள 7,000 ரூபாயை எல்லம்மாள் கேட்டதால் ஆத்திரமடைந்த அவர்கள் எல்லம்மாளை கழுத்தை அறுத்து கொலை செய்ததும், கொலையை நேரில் பார்த்த அவரது 13 வயது மகள் சுசிதாவையும் கழுத்தை அறுத்து கொலை செய்ததும் தெரியவந்துள்ளது. மேலும் இறந்த எல்லம்மாள் வீட்டில் இருந்து 50,000 ரூபாய் பணம், மேலும் அவர் அணிந்திருந்த 2 செயின், 2 வளையல்கள், ஒரு மோதிரம் ஆகியவற்றை கொள்ளையடித்துச் சென்றதும் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து நகை மற்றும் பணத்தை மீட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சத்யா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.